ஹலோ காய்ஸ், நீங்க பார்த்துட்டு அனிமேட் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிவைன் அசாசின் அப்படிங்கிற மன்னோட 7 அப்புறம் 8 இந்த 2 சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 6 சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவும் அவனை அட்டாக் பண்ண வந்த ஹண்டரை போட்டு தள்ளிட்டு அந்த சாம்லியான் பைத்தானோட அல்ட்ரா கோர் எடுத்திருப்பான். அப்புறம் லோலா அப்படிங்கிற 4th ஆர்டர் வாரியருக்கும் லைட்னிங் லெப்பர்டுக்கும் சண்டை நடந்திருக்கும். அந்த லைட்னிங் லெப்பர்டும் அந்த லோலாவை அடிச்சு பறக்க விட்டுருக்கோம். நம்ம ஹீரோவும் அந்த லோலாவை அந்த லேக்ல இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருப்பான். அப்புறம் புதுசா ஏதோ எக்ஸ்ப்ளோரர்ஸ் அப்படிங்கிறவனுங்க நம்ம ஹீரோ இருந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த எக்ஸ்ப்ளோரர் டீமோட ஹெட்டும் இங்க யாரோ இருந்திருக்காங்க, அவனுங்க எனக்கு வேணும் அப்படின்னு இருப்பான். இதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே கைஸ் இந்த மான்வாவுக்கு கரெக்டா வியூஸே போக மாட்டேங்குது. உங்களுக்கு பிடிக்குதா என்னன்னு எனக்கு தெரியல, அதனால கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வியூஸ் கம்மியாயிட்டே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த மானோவை டிஸ்கன்டினியூ தான் கைஸ் பண்ணணும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஹீரோவும் அந்த லோலாவை தூக்கிட்டு போக முடியாம தூக்கிட்டு போயிட்டு, ஏமா நீ என்ன இவ்வளவு வெயிட்டா இருக்க, இனிமே கொஞ்சம் கம்மியா சாப்பிடு அப்படிங்கிறான். அப்ப அந்த லோலாவும், அடே முட்டாள், நான் ஒன்னும் வெயிட்டா இல்ல, நீ வீக்கா இருக்க, அப்புறம் என்கிட்ட இருக்க ஸ்வாடு தாண்டா ரொம்ப வெயிட்டா இருக்கும் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் திடீர்னு நிக்கிறான். அப்ப லோலாவும், என்னடாச்சு, அப்புறம் அது என்னதுரா அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோவும், இது ஒரு நல்ல கொஸ்டின் அப்படின்ட்டு, இதுதான் நமக்கான சாவுமணி அடிக்க போகுது அப்படிங்கிறான். அங்க பார்த்தா செகண்ட் ஆர்டர் ரெட் விங்டு சர்பண்ட் இருக்கு. இந்த பாம்போட பவர் என்னன்னா, இதுக்கு ரொம்பவே பாய்சனஸான வெனம் இருக்கு. அப்புறம் இதோட காம்பேட் ஸ்கோரும் 670. நம்ம ஹீரோவும், இது ஒரு எவால்வ்டு பீஸ்ட், இருந்தாலும் இந்த செகண்ட் ஆர்டர்ல இருக்கும் போதே இதோட காம்பேட் ஸ்கோர் 670 இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பீஸ்ட பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படிங்கிறான். அப்ப லோலாவும், என்னோட ஸ்வாடை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு கொடுக்கறா. நம்ம ஹீரோவும், ஆஹா இது ரொம்ப கூலா இருக்கு அப்படின்னு அந்த ஸ்வாடை வாங்கிக்கிட்டு, என்னடா இது இந்த கணக்குதே அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, இந்த வெப்பனை எந்த மெட்டீரியல்ல தான் செஞ்சீங்க அப்படின்ட்டு இந்த ஸ்வாடியா இவ ஒரு கையில ஹேண்டில் பண்ணலாம். அப்ப உண்மையிலேயே இந்த லோலா என்னோட ரொம்பவே ஸ்ட்ராங் அப்படிங்கிறான். அப்ப லோலாவும், என்ன கீழே இறக்கி விட்டு நீ போய் சண்டை போடுற அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் ஓகே அப்படின்ட்டு சண்டைக்கு ரெடியா வரான். அப்ப லோலாவும், டே இந்த ரெட் விங்டு சர்பண்ட் இதனால இருட்டான இடத்துல இருந்தோம் நம்மள அட்டாக் பண்ண முடியும், அதனால நீ எதுவும் அவசர கொடுக்கையாட்டம் பண்ணாத, நான் சொல்றத மட்டும் செய்ய அப்படிங்கிறா. அப்போ அந்த பாம்பும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும், என்னடா நான் நினைச்சு பார்த்ததை விட இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு, இதை எப்படா நான் ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னு ஷாக்கா வரான். அப்ப லோலாவும், டே சீக்கிரமா லெஃப்ட்ல ஸ்விங் பண்ணு, அப்புறம் டக்குன்னு திரும்பி அந்த பாம்போட தலையில அட்டாக் பண்ண அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் அது மாதிரியே பண்ணி அந்த பாம்பை கொன்னுட்டு, ஆஹா இது நான் நினைச்சதை விட ரொம்பவே ஈஸியா இருக்கு அப்படிங்கிறான். அப்ப லோலாவும், எனது ஈஸியா இருக்கா, அடே லூசர், நான் நினைச்சதை விட இந்த ரெட் சர்பண்ட தோக்கடிக்கிறதுக்கு நீ அதிக டைம் எடுத்துக்கிட்ட, நீ ரொம்பவே வீக்கா இருக்க, நீ கத்துக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும், எனது நான் டைம் எடுத்துட்டேனா, உன்ன மாதிரி நின்னுட்டு சொல்றது எல்லாத்துக்கும் ஈஸி தான், ஆனா செய்யறது தான் கஷ்டம் அப்படின்ட்டு, என்ன பாம்பே என்ன கடிக்கிறதுக்காக வந்த, முடிஞ்சா இப்ப வந்து கடிச்சு பாரு, நான் உன்னை இப்ப கொன்னது மட்டும் இல்லாம உன்னோட அல்ட்ரா கிறிஸ்டலே அப்புறம் ஸ்கின்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் காசா மாத்த போறேன், முடிஞ்சா வந்து கடிச்சு பாரு அப்படிங்கிறான். அப்ப பார்த்தா அந்த பாம்போட தலை மட்டும் ரெண்டா கட் ஆகி அவ்வளவுதானே கடிச்சிட்டா போச்சு அப்படின்னு நம்ம ஹீரோட்ட வருது. நம்ம ஹீரோவும், இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த பாம்பும் நம்ம ஹீரோவோட கையை கடிச்சிருச்சு. நம்ம ஹீரோவும், பாம்பே என்னை விட்டுரு அப்படின்னு கதறிக்கிட்டு, முட்டாள் பாம்பு கொஞ்ச நேரத்துல என்னையே பயன்படுத்திட்டே அப்படின்னு அதோட தலையை கீழே போட்டு கொன்னுட்டான். அப்போ அந்த சிஸ்டத்துல இருந்தோம், கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க இப்ப செகண்ட் ஆர்டர் சர்பண்ட்டை தோக்கடிச்சதுனால உங்களுக்கு 2500 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைக்குது அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும், அட ஆமா, நான் ஏதாவது மான்ஸ்டரை கொன்னேன் அப்படின்னா எனக்கு சிஸ்டத்துல இருந்து நோட்டிபிகேஷன் வரும், இதை மறந்தே போயிட்டேனே அப்படின்ட்டு. ஆமா லோலா, உனக்கு தான் இந்த பீஸ்ட பத்தி நல்லாவே தெரியுமே, அப்படி இருந்தோம் இந்த மாதிரி அது கடிக்கும் அப்படின்னு என்கிட்ட ஏன் சொல்லல அப்படின்னு கேக்குறான். நம்ம லோலாவும், நீ தான் என்கிட்ட கேட்கவே இல்லையே அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும், ஆஹா என்னோட கைக்கு என்னாச்சு, இப்ப அந்த பாம்போட விஷம் ஏறுதா, என்னோட அனலிட்டிக்கல் ஐஸ் கூட இந்த பாம்போட பாய்சன் உங்களை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லுது. அப்புறம் என்னடா என்னோட மூஞ்சி ஃபுல்லா செவந்து போச்சு, என் உடம்பே நெருப்பாட்டம் கொதிக்குது அப்படின்னு கதறிக்கிட்டு, அடியே லோலா என்னை காப்பாத்து அப்படிங்கிறான். அப்ப லோலாவும் ஷாக்லயே, ஆஹா நான் இந்த பாம்போட சைடு எஃபெக்ட பத்தி மறந்தே போயிட்டேன், இதனால ஒருத்தங்க அஃபெக்ட் ஆனாங்க அப்படின்னா அவங்க கொஞ்ச நேரத்துக்கு என்ன பண்றாங்கன்னே தெரியாம கொஞ்சம் மோசமா நடந்துப்பாங்க அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் காதல் மயக்கத்துல லோலா அப்படின்னு எக்ஸைட் ஆகுறான். அப்ப அவளும், டே நீ மட்டும் என் கிட்ட வந்த அவனை உன்னை கொன்னுருவான் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும், இப்ப எனக்கு என்னடா நடக்குது, இது என்ன
மாதிரியான பாய்சன்டா, என்னால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல. லோலா என்ன மன்னிச்சிரு அப்படின்ட்டு அவளை போய் புடிச்சுக்கிட்டு சீக்கிரம் சொல்லு இதுக்கான ஆன்டிடோட் என்னன்னு கேக்குறான். அப்ப லோலாவும் மவனே நீ மட்டும் இப்ப போவல கண்டிப்பா உன்னை கொன்னுருவேன், என்னை விட்டு தள்ளி போடா அப்படின்னு கதறா. நம்ம ஹீரோவும் பஜக்குன்னு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு ஆமா நீ இப்ப என்னை என்ன பண்ணன அப்படின்னு ஷாக் ஆவறான். அப்ப லோலாவும் மவனே இன்னொரு டைம் என்கிட்ட வந்த உன்னை கண்டிப்பா கொன்னுருவேன் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் எமா எமா என்னை மன்னிச்சிரு நான் எதுவுமே வேணும்னு பண்ண கிடையாது அப்படிங்கிறான். அப்ப லோலாவும் டே சீக்கிரமா அங்க இருக்க லேக்ல போய் குதி, அந்த கூலிங்கா இருக்க வாட்டர்னால உன்னோட இந்த கண்டிஷன் கொஞ்சம் நார்மல் ஆகும் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் அடி பைத்தியக்காரி இதுதானே நான் மின்னியும் கேட்டேன், இதையே சொல்லல அப்படின்ட்டு மறுபடியும் என்னை மன்னிச்சிரு நான் எதுவுமே வேணும்னு பண்ண கிடையாது அப்படின்னு அங்கிருந்து வேகமா ஓடி போய் அந்த லேக்ல குதிச்சுட்டு ஆஹா இப்பதான் நிம்மதியா இருக்கு. அப்புறம் என்னதான் இது தெரியாம நடந்திருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான கேளுக்கு நான் மொத்தம் கொடுப்பேன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல, நான் இனிமே செத்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கனவு உலகத்திலேயே இருக்கான். அப்ப லோலாவும் அந்த முட்டாள் என்னடா பண்றான் ஏன்டா திரும்பி வரல அப்படின்னு நம்ம ஹீரோவை பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப அங்க மரத்து மேல ஒருத்தனும் இங்க அழகான ஒரு பொண்ணு இருக்கா அப்படிங்கிறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம லோலாவும் மகனை நீ மட்டும் இப்ப வரல உன்னை நான் கொன்னுருவான் அப்படிங்கிறா. அப்ப அவனும் அவனோட டீம்மேட்ஸை கூட்டிக்கிட்டு இந்த அழகான பொண்ணுங்கெல்லாம் எதுக்குதான் இவ்வளவு கோவப்படுறாங்களோ தெரியல, அப்புறம் நீ தானே அந்த லைட்னிங்ல பட தனியா கொன்னது, இந்த வயசுலயே நீ இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்க அப்படின்னா நீ கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங்கான ஃபேமிலியில இருந்து தான் வரணும், உன்னோட ஃபேமிலியை பத்தி கொஞ்சம் சொல்றியா, இல்ல அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் விளையாடணும் அப்படிங்கிறான். அப்ப லோலாவும் எனது என் ஃபேமிலியை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, நான் முதல்ல உன்னை கொல்றேன், நீ மேல் லோகத்துக்கு போய் என்னோட கிராண்ட் ஃபாதர் கிட்ட நான் யாருன்னு கேட்டுக்கோடா அப்படின்ட்டு அவனை அட்டாக் பண்ண வரா. அவனும் அசால்ட்டா அவ காலை தடிக்கி விட்டுட்டு ஏமா பொண்ணே நீ ஓவரா சீன் போடாத, இங்க இருந்து உன்னால தப்பிக்க முடியாது அப்படின்ட்டு பாய்ஸ் அவளை கொஞ்சம் பிடிங்க அப்படிங்கிறான். அப்ப நம்ம லோலாவும் டே நான் பவர்ஃபுல்லான ஃபேமிலியில இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு உனக்கும் தெரியுது, அதனால என்ன ஒழுங்கு மரியாதையா விட்டுட்டு போயிரு அப்படிங்கிறா. அப்ப அவனும் என்னது உன்னை விட்டுட்டு போறதா, இங்க இருந்து நீ கத்தனாலும் சரி கதர்னாலும் சரி யாரும் வரப்போறது இல்ல, அப்புறம் நீ அந்த லைட்னிங் லெப்பர்ட கொன்னல அதுக்காக நான் உனக்கு ரிவெஞ்ச் கொடுக்க போறேன் அப்படிங்கிறான். லோலாவும் என்னை விட்டு தள்ளி போடா அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் இருட்டுல இருந்து பேய் மாதிரி வந்துட்டு யாரா நீங்க சாகரத்துக்கு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த மஞ்ச முடியும் நீ யாரா அப்படின்னு பாக்குறான். நம்ம ஹீரோவும் உன்னோட பேரு லக்ஸ், நீ செகண்ட் ஆர்டர் வாரியர், அப்புறம் உன்கிட்ட ஒரு கத்தி இருக்கு, உன்னோட டோட்டல் காம்பேட் ஸ்கோர் 1540, அப்புறம் டே உன்னோட பேரு குவாண்டம், நீ ஃபர்ஸ்ட் ஆர்டர் வாரியர், அப்புறம் உன்னோட பேரு கிறிஸ், நீ வந்து ராபின், நீங்க ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் ஆர்டர் வாரியர்ஸ் அப்படின்னு அங்க இருக்கவங்களோட மொத்த ஜாதகத்தையும் புட்டு புட்டு வைக்கிறான். அவனுங்களும் நம்ம ஹீரோ சொன்னதை கேட்டு ஷாக் ஆயிட்டு அந்த மஞ்ச முடியலாம் யாரா இவன் எங்க கூட சண்டை போடாமையே எங்களோட காம்பேட் ஸ்கோரை பத்தி ரொம்பவே அக்யூரேட்டா சொல்றான் அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து நடுங்கிக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோவும் டே நான் உங்க எல்லாத்துக்கும் 5 செகண்ட் டைம் தரேன், நீங்க மட்டும் இங்க இருந்து கிளம்பலனா கண்டிப்பா உங்களோட டெட் பாடி தான் இங்க இருந்து போவோம் அப்படிங்கிறான். அவனுங்களும் அதை கேட்டு ஷாக் ஆயிட்டு சாரி சார் எங்களை மன்னிச்சிருங்க நாங்க ஏதோ தெரியாம வழி மாறி வந்துட்டோம் அப்படின்னு மொத்த பேரும் அலறிக்கிட்டு அங்கிருந்து ஓடுறானுங்க. நம்ம லோலாவும் ஷாக்லயே உண்மையிலேயே நீ யாரு தாண்டா அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் அவளை போய் தூக்கிட்டு நீ ஓகே தானே அப்படின்னு கேக்குறான். அப்ப லோலாவும் டே நீ அவனுங்களை நல்லா ஏமாத்திருக்க அப்படின்னு தெரியுது, ஆனா அவனுங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் உனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோவும் அது சீக்ரெட் அப்படின்ட்டு லோலாவை தூக்கிக்கிட்டு நம்ம சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பலாம், அவனுங்க மைண்ட் மாறி திரும்ப வந்துட போறானுங்க அப்படிங்கிறான். அப்ப லோலாவும் சரி ஓகே போலாம் அப்படிங்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோட்ட இருந்து தப்பிச்சு ஓடின அந்த எக்ஸ்ப்ளோரர்ஸும் ஒரு இடத்துல நின்னுக்கிட்டு பாஸ் அவன் உண்மையிலேயே நம்மளை ஏமாத்திட்டான், எப்படி நம்மளோட இன்ஃபர்மேஷன்லாம் அவனால கரெக்டா சொல்ல முடியும், இதுக்கு வாய்ப்பே இல்ல, அவன் கண்டிப்பா ஏதோ ஒரு ட்ரிக் தான் யூஸ் பண்ணியிருக்கணும், அவன் உண்மையிலேயே பவர்ஃபுல்லாம் இல்ல நம்மள நல்லாவே ஏமாத்திட்டான், இல்ல தலையில மிளகா அரைச்சு அமுச்சு விட்டுட்டான் அப்படிங்கிறான். அப்போ அந்த பாஸ் மஞ்ச முடியும் டென்ஷன் ஆயிட்டு அவனை உன்னை சும்மா விடமாட்டான் அப்படின்னு அங்கிருந்த மரத்தை உடைச்சிட்டு அந்த பொண்ணு இன்ஜுரி ஆயிருந்தா அவங்களால இந்த ரெஸ்ட்ரிக்டட் ஜோனை விட்டு ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது, நாம சீக்கிரமா அவனுங்களை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோவும் லோலாவும் ஏதோ ஒரு மரத்துக்கடியில போய் ஒளிகிறாங்க. அப்ப லோலாவும் டே நாம இன்னும் ரெஸ்ட்ரிக்டட் ஜோன்ல தான் இருக்கோம், இங்க இருக்கிறது நமக்கு தான் ஆபத்து அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் ஆபத்தான இடம் தான் நமக்கு இப்ப சேஃபான இடம் அப்படின்ட்டு உன்னோட இன்ஜுரிஸை வச்சுக்கிட்டு நம்மளால இங்க இருந்து ரொம்ப தூரம் போக முடியாது, அப்படியே நம்ம போனோம் அப்படின்னாலும் அந்த வாரியர்ஸ் நம்மளை கண்டுபிடிச்சி நம்ம கூட சண்டை போடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு, அதனால நம்ம கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு நம்மளோட ஸ்ட்ரென்த்தை கெயின் பண்ணிக்கிட்டு அப்புறமேட்டுக்கு இங்க இருந்து கிளம்புவோம் அப்படிங்கிறான். அப்ப லோலாவும் ஓ
அப்படியா, உன்னோட பாடி என்னதான் வீக்கா இருந்தாலும் பிரெயின் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறா. அப்புறம் பார்த்தா 2 பேரும் தூங்கிட்டாங்க. நம்ம ஹீரோவும் முழிச்சிட்டு ஆஹா இவ என் கை மேலேயே தூங்கிட்டா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இது மட்டும் இவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா என்ன கொன்னுருவா அப்படின்னு கதறான். அப்ப லோலாவும் அங்க எவால்வுட் பீஸ்ட் இருக்கு அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் ஓ அப்படியா குட் மார்னிங் அப்படின்ட்டு உண்மையாவா எங்க இருக்கு என்னால பார்க்க முடியலையே அப்படிங்கிறான். அப்ப லோலாவும் என்னோட சென்ஸ்னால நான் ஸ்மெல் பண்ணனேன், அது நமக்கு கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் எனது ஸ்மெல் பண்ணனியா, அப்ப நீ ஒரு நாயா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு சேச்சே அப்படியெல்லாம் இருக்காது, இவ ரொம்பவே அழகா இருக்கா இல்ல அப்படிங்கிறான். அப்ப லோலாவும் டே சண்டைக்கு ரெடியாவா அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் இப்ப உன்னோட இன்ஜுரிஸ் எல்லாம் ஹீல் ஆயிருச்சா அப்படின்னு கேக்குறான். லோலாவும் இன்னும் 2 நாள்ல நான் ஃபுல்லா ரெக்கவர் ஆயிருவேன் அப்படின்னு அவளோட ஸ்வாட நம்ம ஹீரோட்ட தூக்கி போட்டு இதை கேட்ச் புடி அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் எனது எவால்வ்டு பீஸ்டா, அது கண்டிப்பா செகண்ட் ஆர்டருக்கு மேல தானே இருக்கும் அப்படின்னு கேக்குறான். அப்ப லோலாவும் டே முட்டாள், நீ உன்னை விட அதிக ஸ்ட்ரென்த்ல இருக்க ஆப்பனன் கூட சண்டை போடல அப்படின்னா எப்படா ஸ்ட்ராங்கா மாறுவ, அப்புறம் ஒண்ணு மட்டும் கண்டிப்பா சொல்றேன், இங்க நீ சாக மாட்ட, அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் இவ என்ன சாகடிக்கிறதுலயே குறியா இருக்காளே அப்படின்ட்டு அந்த பீஸ்ட் கிட்ட வந்துட்டாங்க. இது ஒரு செகண்ட் ஆர்டர் சாப்ரே டூத் போர், இதோட ஸ்கின் ரொம்பவே திக்கா இருக்கும். அப்புறம் இதோட காம்பேட் ஸ்கோர் 800. நம்ம ஹீரோவும் ஏமா லோலா கண்டிப்பா நான் இந்த செகண்ட் ஆர்டர் மான்ஸ்டர் கூட சண்டை போட்டே தீரணுமா அப்படின்னு கேக்குறான். அப்ப அவளும் நீ ஒன்னும் கவலைப்படாத, இந்த போர் வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் மூவ் ஆகும், அதனால உன்னால இதை ஈஸியா கொல்ல முடியும் அப்படிங்கிறா. அதுவும் வெறி கொண்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. பார்த்தா அந்த இடத்துல ஒரு புகை மூட்டம். இதோட கதையை நம்ம ஹீரோ முடிச்சிட்டானாட்டங்குது. அப்புறம் அடுத்த நாள் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் செகண்ட் ஆர்டர்ல இருக்க ஒரு பிளாக் பேந்தரை கொன்னுட்டான். இப்போ லெவல் 9ம் போயிட்டான். அப்புறம் 9 அப்கிரேட் பாயிண்ட் கிடைக்குது. நம்ம ஹீரோவும் இது என்னோட 13வது எவால்வ்டு பீஸ்ட். அப்புறம் இந்த லோலா உண்மையிலேயே அமேசிங் தான், ஏன்னா இவளுக்கு இந்த மான்சரோட வீக்னஸ் அப்புறம் ஸ்ட்ரென்த் அது மட்டும் இல்லாம இது எப்படி அட்டாக் பண்ணும் அப்படிங்கிற அட்டாக்கிங் ஸ்டைலும் தெரியுது. உண்மையிலேயே இவ யாரு தான்டா, இவளோட கைடன்ஸ்னால நான் செகண்ட் ஆர்டர்ல இருக்க 2 எவால்வ்டு பீஸ்ட கொன்னுட்டேன், அது மட்டும் இல்லாம இப்ப லெவல் 9ம் ரீச் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு உனக்கு உண்மையிலேயே இந்த அல்ட்ரா கிறிஸ்டல் வேண்டாமா அப்படின்னு கேக்குறான். அப்ப லோலாவும் அதை வச்சு எனக்கு எந்த யூஸும் இல்ல, நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டு அப்புறம் நானும் ரெக்கவர் ஆயிட்டேன், அதனால இங்க இருந்து கிளம்ப போறேன் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் என்னது கிளம்ப போறியா, உன்னோட பாதுகாப்புக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, இப்படி நீ பாட்டுக்கு தனியா போயிட்ட அப்படின்னா அந்த எக்ஸ்ப்ளோரர்ஸ் மறுபடியும் வந்தா என்ன பண்ணுவ, இல்ல ஒருவேளை என்ன தேடி வந்தா நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேக்குறான். அப்ப லோலாவும் என்கிட்ட வந்தா நான் பாத்துக்கிறேன், உன்கிட்ட வந்தா நீ பாத்துக்கோ அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் என்னது நான் பாத்துக்கிட்டுமா, ஏமா லோலா அவனுங்க வந்தது உனக்காக தான், உன்னாலதான் அந்த பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆனிச்சு, இப்ப நீ பாட்டுக்கு என்ன அம்போன்னு தனியா விட்டுட்டு போனா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்குறான். அப்ப லோலாவும் நான் அந்த லைட்னிங் லெப்பர்ட தேடி போறேன் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் என்னது மறுபடியும் அந்த லைட்னிங் லெப்பர்டு கிட்ட போறியா அப்படின்ட்டு அதை எதுக்காக நீ கொன்னே தீரணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு திரியன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படிங்கிறான். அப்ப லோலாவும் கவலைப்படாத, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, இந்த டைம் நான் அதுகிட்ட தோக்க மாட்டேன் அப்படின்ட்டு அப்புறம் நாம நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும் போது நீ என்னை விட ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னா நான் உன்னை கொன்னுருவேன், அதனால ஸ்ட்ராங்கா வர வழியை பாரு அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் என்னது உன்னை விட ஸ்ட்ராங்கா மாறுறதா, ஏமா நீ ஏதோ மனசுல வன்மத்தை வச்சுக்கிட்டு என்னை கொல்ல பாக்குறேன்னு நினைக்கிறேன், நான் எதையுமே வேணும்னு பண்ண கிடையாது அப்படின்ட்டு ஆமா நீ எங்கிருந்து வர அப்படின்னு கேக்குறான். அப்ப லோலாவும் ஒரு ஜம்ப போட்டு இந்த சான்ச்சுரியில இருந்து தான் வரேன் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் அவள் பறந்து போனாலே அப்படிங்கிற மாதிரி அவளை பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் கைஸ் நம்ம ஹீரோ ஒவ்வொரு லெவல் இன்க்ரீஸ் ஆகும் போதும் அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி அப்கிரேட் பாயிண்ட் கிடைக்க மாட்டேங்குது. அதாவது 9 லெவல் ரீச் பண்ணதுனால 9 அப்கிரேட் பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் ஒவ்வொரு லெவலுக்கும் அதே மாதிரி தான் நடந்திருக்கு. இதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த சாப்டர்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நான் சொல்லிடுறேன். அப்புறம் கைஸ் இந்த மான்வாவுக்கு வியூஸே கொஞ்சம் கம்மியா தான் போகுது. இதே மாதிரி வியூஸ் போகல அப்படின்னா நான் கண்டிப்பா இந்த மான்வாவை டிஸ்கன்டினியூ தான் பண்ணணும். அதனால மறக்காம ஒரு லைக் போட்டு இந்த வீடியோக்கு ஹைப் பண்ணிருங்க. இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.